ஆன்மீக கலசம் வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் தொட்டியம் ஐயா பெரியசாமி ஐயர் அவர்களுக்கும் முகுந்தன் முரளி அவர்களுக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய குருநாதர் சின்னாலப்பட்டி தங்கவேல் ஐயா அவர்கள் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் ஜோதிடம் பயின்று கொண்டிருக்கிறேன். இன்னும் ஜோதிடம் சாஸ்திரம் என்பது நமது வாழ்வியலை படம் போட்டும் காட்டும் கண்ணாடியாகும். நாம் ஒவ்வொரு தடவையும் அந்த ஜாதகத்தை ஆராயும் போது நம்மில் உள்ள குறைநிறைகளை தெரிந்து கொள்ள முடியும். ஒரு சரியான ஜோதிடரை அணுகும் போது அதில் உள்ள விஷயங்களை நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுவார். நாம் பிறக்கும் போதே ஏற்கனவே நிர்ணயம் செய்யப்பட்ட விஷயமாகும். இடையில் நாம் பரிகாரம் செய்வதால் நம்மளுடைய வாழ்வை மாற்றிக்கொள்ள முடியும் என்று நினைப்பது தவறு. ஆனால் நாம் செய்யக்கூடிய காரியங்களில் கவனமுடன் செயல்பட்டு நம்மை நாமே சில விஷயங்களில் திருத்திக் கொள்ளும் போது நாம் வாழ்வில் வெற்றியடைய முடியும். ஒரு ஜாதகர் வளம் பெறுவதும் வளமை இழப்பதும் அவருடைய ஜாதக கிரக இயக்கங்களை பொறுத்து. அந்த இயக்கங்கள் எதன் அடிப்படையில் இயங்கும் என்பதை ஒவ்வொரு கிரகமும் சுட்டிக்காட்டும். 12 வீடுகளும் 9 கிரகங்களும் நம் வாழ்விலை படம் போட்டு காட்டிவிடும். ஆகையால் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு காரகத்துவ அடிப்படையில் 12 வீடுகளின் ஒவ்வொரு காரகத்துவ அடிப்படையில் இயங்குகின்றன. அந்த அடிப்படையில் நாம் ஆராயும் போது நமக்குள்ள ஜாதகங்களில் அமைந்திருக்கும் விதிமுறைகளை அழகாக தெரிந்து கொண்டு நாம் வாழ்வில் வெற்றியடைவதற்கான முயற்சிகளை முன்னிறுத்தி செயல்பட வேண்டும். இந்த அமைப்பு எல்லாருக்கும் அமைந்து விடுமா அப்படி என்று நாம் நினைக்கும் போது ஒரு சிலருக்கும் தான் அந்த லட்சிய வாழ்வு அமைகிறது. அந்த ஜாதக ரீதியாக சுபகிரகங்கள் இயக்க அடிப்படையில் மட்டுமே அந்த சுப விஷயங்கள் நாம் வாழ்வில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகிறது. ஐயா தொட்டியம் ஐயா அழகாக சந்திரனை பற்றி அழகாக புலிப்பாணியில் உள்ள பாடல்களை விளக்கம் கூறி அருமையாக அந்த சந்திரன் நிலைகளை பற்றி அழகாக கூறியிருந்தார். அந்த விஷயங்களை நாம் நுண்ணியமாக ஒவ்வொரு ஜாதகத்திலும் நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீர்களானால் நிறைய விஷயங்களை அறிந்து கொள்ள முடியும். ஆகையால் நாம் என்ன செய்ய போகிறோம், என்ன செய்ய வேண்டும், என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நமது ஜாதகம் தெளிவாக காட்டிவிடும். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ஜோதிடத்தில் திருமண வாழ்வியல். இந்த திருமண வாழ்வியல் அப்படின்னா இன்றைக்கு உள்ள காலகட்டங்களில் உள்ளதுக்கும் முந்தைய காலகட்டத்தில் உள்ள நிகழ்வுகளுக்கும் நிறைய மாறுதல் ஏற்பட்டுள்ளது. அன்றைய காலகட்டங்களில் 10 வயது 12 வயது 15 வயது ஆண்களுக்கு ஒரு 20 வயதுக்குள் பெண்களுக்கு ஒரு 15 வயதுக்குள் திருமணம் நடந்திருக்கிறது. ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்னால். ஆனால் தற்போது பார்த்தீர்களானால் பெண்களுக்கு 30 வயதுக்கு மேல் ஆகிவிட்டது, ஆண்களுக்கு 40 வயது நெருங்கிவிட்டது. இது ஜோதிடம் தான் காரணமா அப்படின்னு நாம் நினைக்கலாம். இல்லை, சமூக பழக்க வழக்கங்கள் சமூக ரீதியான அந்த முரண்பாடுகள் தான் இதற்கு காரணம். எல்லாருக்கும் எல்லா காலகட்டங்களிலும் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் அமையும். எப்போ திருமணம் ஆகும் அப்படிங்கிறத நாம் நிர்ணயம் பண்ணுறதுக்கு சில தோராயமான முறைகள் நாம் நிர்ணயம் பண்ண முடியும். ஆனால் அந்த ஜாதகர் அதற்கான சூழ்நிலைகளில் உருவாக்கப்பட வேண்டும். பொருளாதாரம் என்ற அடிப்படையில் இன்று பெண்கள் சம்பாதிக்கும்
திறனை வளர்த்து கொண்டதனால் அவர்களுக்கு திருமணம் தாமதமாகிறது. ஆண்களும் சம்பாதித்து ஒரு நல்ல சூழ்நிலையில் வாழ வேண்டும் என்ற அமைப்பை உருவாக்கி கொண்டதனால் திருமணம் தாமதமாகிறது. திருமணம் நமக்கு அமைவதனால் வாழ்வில் வளம் பெற முடியும் என்ற ஒரு நோக்கத்தோடு நாம் திருமணம் செய்து கொள்கிறோம். ஆனால் எல்லா திருமணங்களும் வாழ்வில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பை தருவதில்லை. அதற்கு சூழ்நிலைகள் மிக முக்கியமான, சமூக சூழ்நிலைகள் மிக முக்கியமான காரணங்களாக உருவாகி கொண்டிருக்கிறது. இனி வரும் காலங்களில், எதிர்காலங்களில் திருமணம் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகும். இனி 10 ஆண்டுகளில் பார்த்தீர்களானால் திருமணம் இல்லாமல் மேலை நாட்டு கலாச்சார உறவு முறைகள், அதாவது லிவிங் டு லெதர் அப்படிங்கிற சூழ்நிலை உருவாகிவிடும். அதற்கான காரணங்கள் இந்த ராகு. இந்த கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளாக நாம் நிறைய பார்த்து கொண்டிருக்கிறோம். முறையற்ற உறவுகள் அதிகமாகி பிரச்சனைகளை தந்து கொண்டிருக்கிறது. கொலை, கணவனை கொலை பண்ணுறது, குழந்தைகளை கொலை பண்ணுறது, இது மாதிரியான காரணங்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. காரணம் இணையதளம். இந்த என்றைக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்ததோ அன்னைக்கே நம்மளுடைய கலாச்சார முறைகள் அனைத்தும் கெட்டுவிட்டன. இதற்கு மெயினான காரணம் ராகு பகவான். நம்மளுடைய ஆசைகளை அதிகப்படியான ஒரு தூண்டுதலை உருவாக்கக்கூடியவர் ராகு பகவான். யாருக்கெல்லாம் சந்திரன் ராகு சம்பந்தம் இருக்குதோ அவர்கள் எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த சந்திரன் எக்காரணத்தை கொண்டும் நம்ம மூல நூல்களில் தனியாக இருக்குன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. குரு பகவான் பார்க்கலாம், ஆனால் குரு பகவான் கூட சேரக்கூடாதுன்னு நம்ம மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. சந்திரன் யாரு? சந்திரன் நம்மளுடைய உணர்ச்சிகளையும் மனதையும் ஆள்பவர். இந்த உணர்ச்சியையும் மனதையும் ஆள்வதால் யார் அவருக்கு சப்போர்ட் செய்கிறாரோ அவர்களாக அந்த சூழ்நிலையை மாற்றி விடுகிறார் சந்திரன். ராகு பகவான் சேரும்போது பேராசையும் என்ன வேணுமானாலும் செய்து கொள்ளலாம் ஒரு மன சூழ்நிலையை உருவாக்கி விடுவார் சந்திரன். ஆகையால் நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போது உங்களுடைய ஜாதகத்தில் அமைந்திருக்கும் நிலைகளை கவனிக்கும் போது சந்திரன் ராகு சம்பந்தம் இருந்தால் கவனமுடன் செயல்பட வேண்டியது மிக மிக முக்கியம். கேது, உங்களுக்கு ராகு கேது இது வந்து ரொம்ப முக்கியம். ஆனால் கேதுவோட சந்திரன் சம்பந்தம் ஏற்படும் போது திருமண வாழ்வில் ஒரு சச்சரவு, ஒரு பிரிவினை, ஒத்துப்போகாத தன்மையை உருவாக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். ஆகையால் இவர்கள் கவனமுடன் சூழ்நிலைக்கு ஏற்ப, எதிர்பார்ப்புக்கு ஏற்ப வாழ பழகிக் கொள்ள வேண்டும். அப்போது பிரச்சனைகளிலிருந்து நம்மளால் தப்பித்துக் கொள்ள முடியும். அன்றைய காலகட்டங்களில் பிள்ளைகள் மீது அதிகமாக கவனம் செலுத்துவார்கள். ஆசிரியர்கள், நம்மளுடைய பெற்றோர்கள் நம்மளுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த குடும்ப பாரம்பரியத்தை அவர்களுக்கு கற்பித்துக் கொடுத்தார்கள். ஆனால் இன்று நாம் அதை தவறி விட்டுவிட்டோம். அதனால்தான் இன்றைய காலகட்டங்களில் குற்றவாளிகள் அதிகமாகி கொண்டிருப்பதற்கு காரணம், மெயினான காரணம் அது. அதே போல அடுத்ததாக சந்திரனுடன் சுக்கிரன் சேரும்போது ஒரு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலைகளையும் உருவாக்கி தருவார். ஆனால் இந்த சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் இருந்தால் ஒரு நல்ல மனைவி, சிறப்பான ஒரு அந்தஸ்து தரக்கூடிய செல்வ வளம் சம்பாதிக்கக்கூடிய மனைவி அமைவாள். ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் இந்த சுக்கிரன் சந்திரன் இருக்கும்போது அவர்கள் மாமியாருடன் ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலையை உருவாக்காது. ஏனென்றால் சந்திரன் சுக்கிரன் பகை கிரகங்கள். ஆனால் நல்ல ஒரு அழகான ஒரு பெண்மணியாக இருப்பார். ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் இந்த சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை ஒரு முரண்பாடான ஒரு மனைவி அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் அவருக்கு கட்டுப்பட்டு இருந்தால் மட்டுமே வாழ்வில் நலம் பெற முடியும். அடுத்து இந்த செவ்வாய்
வந்து ஒரு ஜாதகருக்கு மிக முக்கியமான கிரகமாகும். இந்த செவ்வாய் பகவான் யாருடைய ஜாதகத்தில் பலம் பெற்றிருக்கிறாரோ அவர் வாழ்வில் ஒரு உன்னத நிலையை அடைவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும். நிறைய ஒரு திறமையான நபர், நல்ல ஒரு போர் வீரன், அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காமல் திறன்பட செய்யக்கூடிய நபராவார். இப்போ இந்த செவ்வாய் பகவான் சந்திரனுடன் சம்பந்தம் இருந்தாலும் சந்திரனை பார்த்தாலும் ஜாதகர் தைரியமானவர், சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் தருவதற்கான சூழ்நிலைகள் அதிகமாக உண்டு. இந்த திருமண வாழ்வில் இந்த செவ்வாயும் சந்திரனும் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்குவார். ஆனால் அடிக்கடி சச்சரவுகளை மேற்கொள்வார்கள். ஏன்னா சந்திரன் வந்து மனசு, செவ்வாய் வந்து அதிகாரம். இந்த அதிகாரமும் மனசும் சேரும்போது என்னன்னா உங்களுக்கு யோசிக்காம செயல்படக்கூடிய தன்மையை உருவாக்குவார். ஆகையால் இந்த நபர்கள் எப்போதுமே சூழ்நிலைக்கு ஏற்ப மற்றவர்களுடைய நலனை கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்போதுதான் வாழ்வில் இவர்கள் சிறப்படைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததாக இந்த புதன் சந்திரன் சேர்க்கை வந்து உங்களுக்கு திருமண வாழ்வில் குழப்பத்தை உருவாக்கும். பெண்ணோடு ஜாதகத்தில் இருந்தால் புதிதாக அந்த குடும்பத்தில் ஒரு காதலன் உருவாகி விடுவார். பெண்ணோட ஜாதகத்தில் வந்து புதன் தனியாக இருக்கணும். எந்த ஜாதகமாக இருந்தாலும் புதன் வந்து தனியாக இருக்கணும். சூரியனோட சேரலாம், குருவோட சேரலாம். ஆனால் அந்த சுக்கிரனோடையும் சந்திரன் செவ்வாயோடையும் சேரும்போது அந்த புதிதான ஒரு நபரை நாம் வாழ்வில் இணைத்து விடும். அதனால தான் புதனுக்கு வந்து காதலன் காதலி அப்படிங்கிற காரத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கு சூழ்நிலைகளில் வந்து இந்த ராகு புதன் சுக்கிரன் சம்பந்தம், இந்த செவ்வாய் சுக்கிரன் புதன் சம்பந்தம், இதெல்லாம் வந்து இந்த கள்ளக்காதல் தொடர்பான விஷயங்களை உருவாக்கி கொடுக்கிறது. அதனால் நாம் ஜாதகம் பார்க்கும்போது மிக கவனமாக அவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலை உருவாக்குவதற்கான விஷயங்களை கூற வேண்டும். இந்த புதன் சந்திரன் ஏற்கனவே அவங்க இருவரும் பகைவர்கள். ஏன்னா புதன் வந்து புத்தி, சந்திரன் வந்து மனசு. எப்பயுமே மனசு தன்னிச்சையா இயங்காது, யாராவது ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணாதான் மனசு இயங்கும். ஆனால் எது சொன்னாலும் இந்த மனசு கேட்டுக்கும். ஏன்னா குடும்பத்தில், நம்ம குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா தாயாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கிரகம் சந்திரன். இந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா நல்ல பிள்ளைகளாக இருந்தாலும் கெட்ட பிள்ளைகளாக இருந்தாலும் அரவணைச்சு அந்த தாயார் வந்து அவங்கள பாதுகாப்பாங்க. ஆனால் வழி சொல்லுவாங்க. ஆனால் ஒரு கண்டிப்பு வந்து குறைவாக இருக்கும். அன்பு அனுசரணை இதுக்கு வந்து சந்திரனை எதிர்பார்க்கலாம். அந்த சந்திரனுடன் இந்த புதன் சேரும்போது புதன் சொல்கிறத சந்திரன் கேட்கும். அது மாதிரியான ஒரு முரண்பாடான ஒரு விஷயங்களை உருவாக்கி கொண்டிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குரு சந்திரன் இணைவு வந்து பெரும்பாலும் ஐயா சொல்லிட்டாரு. ஆனால் இந்த குரு சந்திரன் இணைவு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நல்லதில்லை. எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் குரு சந்திரன் இணைவு ஆண் ஜாதகத்தில் இருக்கிறது என்றால் அந்த ஜாதகர் அவருடைய தாயார் இருக்கும் வரை அவருக்கு யோகம் இல்லை. நீங்கள் எந்த ஜாதகம் இதுக்கான 12 பாவத்தில் உள்ள இந்த குரு சந்திரன் சேர்க்கைக்கு 12 பாவத்தில் உள்ள கிரகங்களுக்கு வந்து பாடல்கள் மூலமாக சந்திரகாவியத்திலையும் கூறப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஜாதக சிந்தாமணி அப்படிங்கிற நூல்லையும் கூறப்பட்டிருக்கு. மணிகண்ட கேரளா அப்படிங்கிற நூல்லையும் கூறப்பட்டிருக்கு. புலிப்பாணியிலையும் வந்து கூறப்பட்டிருக்கு. இதற்கான தொகுப்பு என்னுடைய இணையதளத்தில் வந்து கட்டுரை முழுசாக நான் எழுதி வெளியிட்டிருக்கிறேன். அது என்னன்னா இந்த 12 பாவத்தில் இந்த குரு சந்திரன் சேர்க்கை நல்லதில்லை. இவர்கள் முறையாக வழிநடத்தப்பட வேண்டும். அப்போதுதான் இவர்கள் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்ள முடியும். இவர் எப்போதும் அந்த ஒரு சிந்தனைகள் செயல்கள் எல்லாமே வந்து அந்த அன்பு பாசம் ஏக்கத்திலே போகிறதுனால இவங்களுடைய சாதிக்கக்கூடிய திறமைகள் வந்து குறைவாகி விடுகிறது.
12 பாவத்தில் எந்தெந்த பாவத்தில் இந்த குரு சந்திரன் சேர்ந்திருக்கிறாரோ அந்த பாவத்தினுடைய காரகத்துவம் கெட்டுவிடும். ஆகையால் திருமண பொருத்தம் பார்க்கும்போது இந்த குரு சந்திரன் சேர்க்கை உள்ளவர்கள் எந்த 12 வீடுகளில் எந்த வீடுகளில் இருக்கிறார் என்பதை கவனமுடன் ஆராய்ந்து பார்த்து நீங்கள் திருமண பொருத்தம் பார்க்க வேண்டும். பெண்ணுடைய ஜாதகத்தில் பொருத்தம் பார்க்கும்போது பெண்ணுடைய ஜாதகத்தில் சந்திரன் குருவுடைய நிலையும் ஆணுடைய ஜாதகத்தில் சந்திரன் குருவுடைய நிலையும் கவனிக்கப்பட வேண்டும். இருவருக்கும் பாதிக்கப்பட்டு இருந்தால் அவர்களை திருமண பொருத்தத்தில் இணைக்கக்கூடாது. அதேபோல ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் குரு நீச்சமாக இருக்கிறது என்றும் ஆணுடைய ஜாதகத்தில் அந்த குரு 10 அல்லது 7 இருந்தால் அந்த ஜாதகத்தை இணைக்கக்கூடாது. ஏனென்றால் நாளடைவில் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை சம்பாதித்யமும் ஒரு அந்யோன்யமும் குறைந்துவிடும். இருவருக்கும் பிரிவினை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. நட்சத்திர பொருத்தத்தை விட ஜாதக ரீதியான பொருத்தங்களை மிகவும் கவனமுடன் பார்க்க வேண்டும். இந்த சனி சந்திரன் இணைவு திருமணம் தாமதமாகும். புணர்வு தோஷம் அப்படிங்கிறதுக்காக அவங்க சொல்லப்பட்ட விஷயம். சந்திரன் நம்மளுடைய சூழ்நிலைகளை ஒரு மகிழ்வான சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய கிரகம். சனி சேரும்போது மந்தகதி உள்ள கிரகம். மந்தகதி அப்படிங்கும்போது திருமண தாமதத்தையும் ஏற்கனவே திருமணம் நிச்சயிக்கப்பட்டு அது நின்று மறுபடியும் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இல்லை என்றால் இப்போ ஏற்கனவே முன்னாடி நம்ம பார்த்த பெண் நமக்கு மறுபடியும் ஒரு 2-3 ஆண்டுகள் கழித்து அவர்களே திருமணம் செய்வதற்கான வாய்ப்பை உருவாக்கும். அதனால் இந்த கிரக சேர்க்கைகளில் சந்திரனுடன் சம்பந்தம் உள்ள கிரகங்களும் நம் திருமண வாழ்வில் மிக முக்கியம். ராகு உடன் சந்திரன் இணைந்திருந்தாலும் ராகுக்கு 2-12ஆம் வீடு, சந்திரனுக்கு 2-12ஆம் வீடில் ராகு இருந்தாலும் இவர்கள் நாளடைவில் விவாகரத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இது போன்ற பெரிய பெரிய நம்ம சோனியா காந்தி அவருடைய ஜாதகத்திலே உள்ளது, மேனகா காந்தி ஜாதகத்திலே உள்ளது. இது மாதிரி பெரிய பெரிய தலைவர்களுடைய ஜாதகத்திலே நீங்கள் கவனிக்கும் போது இந்த ராகு சந்திரன் அருகில் இருக்கும். ஆகையால் அந்த திருமண பொருத்தம் பார்க்கும்போது இந்த ராகு சந்திரனை மிகவும் முக்கியமாக பார்க்க வேண்டும். ஆணுடைய ஜாதகம் பெண்ணுடைய ஜாதகத்திலும் இது சரியாக இருக்கும். இது நம்ம ஜோதிட சங்கராச்சாரியம் 12 நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது கலத்திரபாவம் அப்படிங்கிற நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த நூலில் ஏகப்பட்ட விஷயங்கள் ராசி சக்கரம் மட்டும் வச்சு ஜாதகம் பார்க்குற முறைகளை தான் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. ஆகையால் நீங்கள் நிறைய முறைகள் படித்தாலும் நமக்குன்னு ஒரு முறையை நீங்கள் தேர்ந்தெடுத்து பாரம்பரிய முறையும் பராசாரிய முறையும் மிக துல்லிதமாக சரியாக இருக்கும். எங்களுடைய குருநாதர் எங்களுக்கு ராசி சக்கரம் மட்டும் வச்சு பார்க்குற மாதிரி முறைகளை தான் அதிகமாக சொல்லி கொடுத்துருக்கார். நாங்கள் அம்சா சக்கரம் கூட பார்க்குறது இல்லை. கிரகங்களுடைய டிகிரி அந்த தூர அடிப்படையை கவனிப்போம். அப்படித்தான் எங்களுக்கு கவனிக்க சொல்லி எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுபடி தான் நாங்கள் இன்ன வரைக்கும் கடந்த 30 ஆண்டுகளாக நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா அடிப்படை ஜோதிடம் தெளிவாக தெரியணும். அடிப்படை தெளிவாக தெரியல அப்படின்னா உங்களால் பலன் சொல்றதுல தவறு ஏற்படும். ஏன்னா 12 வீடுகளின் காரகத்துவங்கள், ராசிகளின் காரகத்துவங்கள், 9 கிரகங்களுடைய காரகத்துவங்கள், யாருடன் இணையும் போது என்ன நிகழும் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் அறிஞ்சுக்கணும். நீங்கள் அடிப்படை ஜோதிடத்தில் ஏஎம் பிள்ளை மயிலை பூபதிராஜன் அவருடைய புத்தகம் ஜோதிட களஞ்சியம் நூல் படித்தாவே நீங்கள் மிகப்பெரிய ஜோசியராயிடலாம். ஏன்னா அதில் 8 பாகம் ஜோதிட களஞ்சியம். அந்த புத்தகத்தில் அவர் அடிப்படை விஷயங்களை தெளிவாக உங்களுக்கு விளக்கியிருக்கார். இப்போவும் கிடைக்கும் அருணோதயம் வெளியீடு. ஏன்னா அந்த காலத்தில் நான் நிறைய புத்தகங்கள் அவருடைய புத்தகங்கள் நல்ல ஒரு வழிகாட்டியாக இருந்தது. ஏன்னா குருநாதர் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு நம்மளுடைய இருக்கும் உள் உணர்வுகளை தொடர்பு படுத்தி நம்மை வெளிக்கொணர்வது தான் குருநாதருடைய வேலை. நாம் அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை எளிதில் புரிந்து கொள்ள வேண்டும்.
நாம் வந்து திருமணத்தை கவனிக்கும் போது 7ஆம் வீடு 7ஆம் ஆதிபதி மெயினாக ஒரு திருமணத்தை பற்றி முழுமையாக ஆராயும் போது 7ஆம் வீடு 7ஆம் ஆதிபதி சந்திரன் என்ற ஆதிபதி 7இல் உள்ள கிரகம். இது வந்து ரொம்ப முக்கியம். அதே போல் இந்த 7, 5, 7, 9 இணைவு மட்டும்தான் யோகம் தரும். மற்ற இணைவு வந்து கொஞ்சம் பாதகம் தரும். 7 கூடையவே லக்னத்துக்கு திரிகோணங்களில் இருந்தால் பிரச்சனை சச்சரவு சண்டை இருந்தாலும் அவர்கள் பிரிவினை என்பது அவர்களுக்கு இருக்க வாய்ப்பு குறைவு. சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு மெயினாக ஒரு ஜாதகத்தில் இளமையிலே திருமணம் ஆகணும்னா 7, 8, 12ஆம் வீடுகளில் பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாது. அது கிரகம் இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாது. பாவ கிரகங்கள் இருந்தால் அவர்களுக்கு திருமணம் தாமதமாகும். 7ஆம் இடம் என்கிறது நமக்கு வரக்கூடிய துணையை குறிக்கக்கூடியது, நம்மளுடைய பார்ட்னர். 8ஆம் இடம் என்பது நம்மளுடைய ஆயுள், நம்மளுடைய குடும்பத்திற்கு புதிதாக ஒரு நபரை உருவாக்கி வரக்கூடிய நபரை குறிக்கக்கூடிய இடம். 12ஆம் என்பது சயன சுகம், நம்மளுடைய தூங்குகிற இடமும் 12ஆம் இடம் நாம் பெறக்கூடிய அந்த இன்பத்தையும் குறிக்கக்கூடிய இடம். ஆகையால் இந்த இடங்களில் பாவ கிரகங்கள் இருந்தால் திருமணம் தாமதமாகும். அதே போல 2ஆம் இடத்திலும் பாவ கிரகங்கள் இருந்தாலும் தாமதமாகும். இந்த சூரியன் 3, 7, 11ஆம் வீடுகளில் இருந்தாலும் திருமணம் தாமதமாகும். அந்த சூரியன் ஒருவருக்கு 3, 7, 11இல் சூரியன் இருந்தால் அந்த ஜாதகருடைய தந்தையார் திருமணத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு குறைவாக இருக்கும். நீங்கள் இது வந்து அணு ரீதியாக நிறைய ஜாதகங்கள் ஆராய்ந்து பார்த்ததில் சரியாக இருக்கிறது. சூரியன் 3, 7, 11ஆம் வீடுகளில் இருந்தால் அந்த ஜாதகர் ஜாதகருடைய தந்தை அவருக்கு திருமண வாழ்வியலை சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கக்கூடாது, இல்லைன்னா ரொம்ப தாமதமாகும். அவர் இறந்த பிறகுதான் அந்த ஜாதகருக்கு திருமணமாவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஆகையால் மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த சனியும் சூரியனும் சம்பந்தப்படுறவங்களுக்கு திருமண தாமதமாகும். வாழ்க்கையில் ரொம்ப ஒரு தந்தையாருடைய ஆதிக்கம் வந்து அவர் மீது குறையும். ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் சேர்ந்திருந்தால் அவர் புகுந்த வீட்டிற்கு வரமாட்டார். சூரியனும் சனியும் சம்பந்தம் இருக்கிற ஒரு பெண்ணுடைய ஜாதகம் வீட்டோட மாப்பிள்ளைனா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். புகுந்த வீட்டிற்கு வர வேண்டும் என்றால் அவள் வரமாட்டாள், விவகாரத்தை பெற்று விடுவாள். இது வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும். எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் அதை கவனிக்க வேண்டியது இல்லை. இந்த செவ்வாயும் சுக்கிரனும் சம்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நமக்கு பாலியலில் வந்து முரண்பாடு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி நம்ம முன்னோர்கள் கூறியிருக்கிறாங்க. நிறைய ஜோதிடர்களும் அது மாதிரியான விஷயங்களை வந்து பொருத்தம் பார்க்கும்போது தவிர்க்கிறார்கள். ஆனால் எல்லாருக்கும் அது நிகழுமா அப்படிங்கிறது இல்லை. சூரியன் அதாவது செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்து எந்தெந்த ராசிகளில் இருந்தால் பாதிக்கப்படும். மேசம், ரிஷபம், மிதுனம், துலாம், அடுத்து மீனம். இந்த ராசிகளில் இருந்தால் மட்டுமே அவங்கள் பாலியல் விவகாரங்களில் முரண்பாடுகள் ஏற்படுத்தும். அடுத்து இந்த செவ்வாய் சுக்கிரன் கடகராசி, கன்னியா ராசி, உங்களுக்கு மகர ராசி இதுகளில் இருந்தால் மிதமாக இருக்கும்.
அதாவது அதிகப்படியான ஒரு விஷயங்கள் வந்து குறைவாக இருக்கும், பாலியல் ஈடுபாடு வந்து குறைவாக இருக்கும், தவறான ஒரு சூழ்நிலைகளில் வாழ்வதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கும். இந்த கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, கும்பம் இந்த ராசிகளில் இருந்தால் இவர்கள் ஒழுக்கமானவர்கள் என்று நாம் முடிவு செய்து கொள்ளலாம். ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்து கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, கும்பம் இந்த ராசிகளில் இருக்கிறது என்றால் அவருக்கு பெண்மைக்குரிய இயல்பு அதிகமாக இருக்க வாய்ப்புள்ளது. ஆகையால் இது அனுபவ ரீதியாக நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது சரியாக இருக்கும். ஒவ்வொரு ஜோதிடரும் முக்கியமாக நமக்கு வரக்கூடிய ஜாதகங்கள் நமக்கு குருநாதர் போன்று ஒவ்வொரு புதிய விஷயத்தையும் ஒவ்வொரு ஜாதகத்திலிருந்து நம்மால் கற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா எல்லா காலகட்டங்களிலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கிரக சூழ்நிலை இருக்கும். ஆனால் அவருடைய குடும்ப பின்னணி, அவர் முன்பிறவியினுடைய கர்ம வினைக்கு ஏற்பதான் அந்த நிகழ்வுகள் மாற்றங்கள் ஏற்படுகிறது. அதனால தான் காலதேச வர்த்தமானம் வந்து மிக முக்கியமாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தால் போல உங்களுக்கு 12 வீடுகளில் எது நமக்கு அந்த யோகம் தரும் திருமண வாய்ப்புகளை தரும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ளும்போது 1ஆம் வீடு, 5ஆம் வீடு, 7ஆம் வீடு, 9ஆம் வீடு, 11ஆம் வீடு இது முக்கியமாக கொள்ள வேண்டும். இதில் அதிகபட்சமாக சுபகிரக இருந்தால் தான் அந்த திருமண வாழ்வில் சிறப்படைவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும். சுபகிரகம் அப்படின்னா உங்களுக்கு குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், பாவிகளுடன் சேராத புதன் அப்படின்ட்டு நாம் கணக்கு வந்து நம்ம முன்னோர்கள் குறிப்பிட்டு கொடுத்துருக்கார்கள். ஆகையால் இந்த கிரகங்கள் தனிப்பட்ட இயக்கத்தில் இருந்தால் இப்போ குரு சுக்கிரன் சேர்வது பெண்ணுடைய ஜாதகத்துக்கு சிறப்பு. ஆணுடைய ஜாதகத்தில் குரு சுக்கிரன் சேரும்போது பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபராக இருப்பார். குடும்ப வாழ்வைக்கு வந்து அவரை முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவாகிவிடும். அப்போ வந்து இயல்பாகவே அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இந்த சூரியன், சனி, ராகு, கேது, செவ்வாய் இந்த லக்னம் 5ஆம் வீடு, 7ஆம் வீடு, 9ஆம் வீடு, 11ஆம் வீடுக்கு தொடர்பு இருந்தால் திருமண தாமதம், சச்சரவு, பிரச்சனைகளை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஆனால் எந்த ஒரு ஜாதகத்தையும் நாம் ஆராயும் போது இந்த 9 கிரகங்களுடைய ஒவ்வொரு தொடர்பும் எந்த வீட்டுக்கு தொடர்பு, எந்த வீட்டுக்கான விஷயங்களை நிர்ணயம் செய்கிறார் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்போ லக்னத்துக்கு 7ஆம் வீடை ஏன் நம்ம முன்னோர்கள் திருமணத்தை ஆராய வேண்டும் என்று நமக்கு குறிப்பிட்டுள்ளார்கள் என்பது மிக ஆச்சரியத்துக்குரிய விஷயம். ஏன்னா 7ஆம் வீடு நமக்கு எதிராக இருக்கிற வீடு தான், அதனால் நிர்ணயிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி அல்ல. 7ஆம் வீட்டுக்கு முன்னாடி 6ஆம் வீடு, பின்னாடி 8ஆம் வீடு இரண்டுமே வந்து மறைவு ஸ்தானங்கள் அப்படி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மறைவு ஸ்தானங்கள் பாதிப்பை தரக்கூடிய வீடுகள் அப்படின்ட்டு நமக்கு வந்து நாம் படிச்சிருக்கிறோம். ஆனால் அதில் ஒரு ரகசியம் இருக்குது. 6ஆம் வீடு என்பது நோய் நொடி கடன், நம்மளுடைய நோய் நொடி கடன். 8ஆம் வீடு நம்மளுடைய ஆயுள், நம் மறைமுக வாழ்க்கையை குறிப்பிடக்கூடிய விஷயங்கள், மறைந்திருக்கும் பொருட்களின் விஷயங்கள். 8ஆம் வீடு விஷமும் கூட, நம்ம விஷத்தன்மை உள்ள வீடு 8ஆம் வீடு. அதனால தான் காலபுருஷனுக்கு 8ஆம் வீட்டில் வந்து தேல் அந்த சின்னத்தை உருவாக்கியுள்ளார்கள். 7ஆம் வீடு நமக்கு வரக்கூடிய மனைவி அல்லது கணவன் சரியாக இருந்தால் வாழ்வில் வெற்றியடைய முடியும். இந்த பக்கம் 6ஆம் வீடு தொடர்பு இருந்தால் நோய் நொடி கடன் பிரச்சனையில் மாட்டி வாழ்க்கை அழிஞ்சு போயிடும்.
8ஆம் வீடு தொடர்பு 7ஆம் வீட்டுக்கு இருந்தால் மறைமுக வாழ்க்கையில், அதாவது தவறான பழக்க வழக்கங்கள் பிரச்சனைகளை உருவாக்கி தன்னுடைய வாழ்வை அழிந்துவிடும். அதனால தான் 7ஆம் வீட்டை துலாம் அப்படின்ட்டு நம்ம தராசோட சின்னத்தை நம் முன்னோர்கள் நிர்ணயம் பண்ணியிருக்கிறார்கள். 7ஆம் வீடு எப்பயுமே சரியாக இருக்க வேண்டும். அந்த தராசனுடைய 2 நிலைகளும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதுக்காக குறிக்கப்பட்டுள்ளது. 7ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாவகிரக சம்பந்தம் இல்லக்கூடாதுன்னு நம்ம தெரிஞ்சோம். என்னுடைய குருநாதர் சொல்லும்போது இந்த 7குடையவர் திரிகோணங்களில் இருந்தால் அவருடைய பிரச்சனைகள் வாழ்வில் இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் நலமுடன் வாழ்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இந்த திசாபுத்திகள் நாம் பொருத்தம் பார்க்கும்போது ரொம்ப கவனமாக கவனிக்கணும். 2 பாவகிரகங்கள் திசைகள் இருவருக்குமே வரக்கூடாது. அப்படி ராகு திசை வருது, செவ்வாய் திசை வருது அப்படின்னா அவங்களுக்கு திருமண பொருத்தத்தில் இணைக்கக்கூடாது. சூரிய திசை சனி திசை வருது அப்படின்னா இணைக்கக்கூடாது. சூரிய திசை ராகு திசை வருது அப்படின்னா அந்த பொருத்தம் பார்க்கும்போது நாம் அந்த வயதில் கணக்கு கொண்டு நாம் செயல்பட வேண்டும். ஏன்னா அடுத்து வர திசையும் நாம் அதுக்கு தான் தசா சந்தின்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் நாம் ரொம்ப கவனமாக கவனிக்கணும். அடுத்ததாக என்னன்னா உங்களுக்கு புத்திரபாகியத்தை நாம் கவனிக்கணும் அப்படின்னா அதுக்கு குரு ரொம்ப முக்கியம். இந்த 5ஆம் வீட்டுக்கு அந்த குருவுடைய பார்வை, அந்த 5ஆம் வீடுடைய சேர்க்கை இதுகெல்லாம் இருந்தால் சிறப்பை தரும். அங்கே பாவகிரகங்களான ராகு இருந்தாலும் புத்திரபாக்கியம் அமையும். அதிகபட்சமாக பெண் குழந்தை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இந்த ராகு குரு சேரும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த டெஸ்ட் டியூப் பேபி, சோதனை குழந்தை அது மாதிரி தான் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. நீங்கள் அந்த எந்த வீட்டுக்கு சம்மந்தம் இருக்குது சம்மந்தம் இல்லை இதெல்லாம் நீங்கள் கவனிக்கும் போது அது தெரியும். ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் குரு ராகு சம்பந்தம் இருக்குன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக காதல் திருமணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. நீங்கள் அது ஏன்னா குரு சமூக அந்தஸ்து கௌரவம் தரக்கூடிய கிரகம். இந்த ராகு சம்பந்தம் அதை முரண்பாடாக செயல்படுத்தி விடுகிறது. அது எந்த வீட்டில் இருக்காரு அப்படிங்கிறத நம்ம அதை பொறுத்து அவருடைய வாழ்க்கையினுடைய தரத்தை நிர்ணயம் செய்து கொள்ள முடியும். இந்த கிரக பலம் பலவீனம் ரொம்ப முக்கியம். நீங்கள் அதை உன்னிப்பாக கவனிக்கணும். திருமண பொருத்தம் பார்க்கும்போது வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். நிறைய விஷயங்களை ஜாதக ரீதியான ஆய்வுகளை நீங்கள் கவனிங்க. அப்போது தான் அந்த விஷயங்களை நீங்கள் அவங்க வாழ்க்கையில் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சூரியன் குரு சம்பந்தம் வாழ்க்கையில் உயர்வை தரும். அந்த சூரியன் குருவோட இணைவு ரொம்ப முக்கியமான விஷயம். திருமண வாழ்க்கைக்கு பொருளாதார மேம்பாடுக்கு உதவக்கூடிய வாய்ப்புகளும் திருமண நல்லிணக்கத்திற்கான உறவுகளையும் மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. என்னன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, நாம் முதல்ல இந்த அடிப்படையில் சூரியன்கிறது ராஜா, சந்திரனுங்கிறது ராணி. இது நமக்கு தெரியும். அடுத்து செவ்வாய் படைத்தளபதி, போர் வீரன். என்னன்னா போர் வீரன் எப்பயுமே எதையுமே யோசிக்கக்கூடாது. சூழ்நிலைக்கு ஏற்ப அவர் செயல்படக்கூடிய தன்மைகள் உருவாக்க வேண்டும் என்பதற்காக செவ்வாயை குறிக்கப்பட்டுள்ளது. புதன் புத்திசாலி ஒன்று. இளமை காலத்தில் நாம் பள்ளி பருவங்களை ஞாபகப்படுத்தக்கூடியவர் புதன். அடுத்து குரு பகவான் அறிவாளி, நமக்கு அறிவை தருபவர்கள், நமக்கு வாழ்வியலில் ஏற்படக்கூடிய அந்தஸ்தை குறிக்கக்கூடியவர். அதனால தான் நம்ம பாரம்பரியத்தில் அவரை செல்வ வளங்களுக்கு அதிபதியாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சுக்கிரன் நம்ம இன்ப வாழ்வுக்கு மிக முக்கியத்துவம் தரக்கூடிய கிரகங்கள். நம்மளுடைய சுகபோக வாழ்க்கைகள், நாம் எந்தெந்த சுகபோகங்களை அனுபவிக்கிறோமோ, வீடு வாசல்
இதுகளுக்கெல்லாம் காரணம் மெயினாக வந்து சுக்கிரன், வாகனம். அடுத்து சனி பகவான் தொழில் செய்யக்கூடிய நபர். நாம் சரியாக ஒழுக்கமாக இருக்கிறோம் என்றால் அவருடைய ஜாதகத்தில் சனி பலமாக உள்ளது என்று அர்த்தம். எந்த ஜாதகர் கரெக்டாக பர்ஃபெக்ஷனாக ஒழுக்கமாக இருக்காரோ அவருடைய ஜாதகத்தில் சனி பலம் பெற்றிருக்கிறது என்று அர்த்தம். நீங்கள் பார்க்காம வந்து ஜாதகருடைய நடைமுறைகளை கவனித்தே சொல்லிவிடலாம். ராகு கேது நம்மளுடைய எதிர்கால ஆசைகள், எதிர்காலத்தில் ஒரு பிரமிப்பாக நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து பெரிய அளவில் இருக்கணும் அப்படிங்கிற கற்பனையை உருவாக்கக்கூடியவர். கேது பகவான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இல்லற வாழ்வு, அதாவது இந்த சுகபோக வாழ்விலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பை தருகிறது. நாம் எதெல்லாம் விரும்புகிறோமோ அதெல்லாம் வந்து தடுக்கக்கூடிய நபர் கேது பகவான். சிந்திக்கக்கூடிய இது வந்து அவருக்கு கிடையாது. ஏன்னா அவருக்கு அதனால தான் தலை இல்லை. ராகு வந்து என்னன்னா நிறைய ஆசைப்படும், சிந்திக்கும், ஆனால் செயல்படுத்தும் போது அவருக்கு மனசு இல்லை. அதனால தான் உடல் பாகம் வந்து வால் தலை மட்டும் ராகு பகவானுக்கு இருக்கும். கேது பகவானுக்கு வந்து தலை இருக்காது, மனசு மட்டும்தான் இருக்கும். அதனால தான் அவருக்கு நாம் செய்கிறது சரியா தப்பாங்கிறது வந்து கேது பகவான் வந்து யோசிப்பதில்லை. அதனால தான் அந்த நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து எல்லாத்தையுமே தடுத்து கொண்டு இருக்கக்கூடிய கிரகம். இந்த 12 ராசிகள் நாம் முன்னோர்கள் எதன் அடிப்படையில் அமைத்துள்ளார்கள் என்பதை நாம் கவனிக்கும் போது மேசராசி முதல் கொண்டு நமக்கு மீனராசி வரைக்கும் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த 7 கிரகங்களுக்கும் இந்த 12 வீடுகள் பிரிக்கப்பட்டுள்ளது. சூரியன் சந்திரனுக்கு மட்டும் தலா ஒவ்வொரு வீடு. அதாவது சந்திரனுக்கு கடகம், சூரியனுக்கு வந்து சிம்மா. இப்போ ராஜாவுக்கு சிம்மா, பக்கத்தில் ராணி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 பக்கம் புதனுடைய வீடுகள். ஏன் 2 பக்கம் புதனுடைய வீடுகள் வச்சுருக்காங்க? அதாவது ராஜாராஜியோட குழந்தைகள் புதன். சந்திரனுக்கு அருகில் ஆண் வீடு மிதன வீடும், சிம்மத்துக்கு அருகில் பெண் வீடு கன்னியும் வைக்கப்பட்டுள்ளார்கள். அதனால தான் நம்ம வாழ்க்கையில் பாருங்கள், ஆண்களுக்கு அதிகமாக பெண் குழந்தை பிடிப்பதற்கு காரணம் இது ஒரு முக்கியமான காரணம். சித்தர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்வியலுக்கும் இந்த ஜோதிடத்துறைக்கும் உள்ள ஒரு இணக்கத்தை இதன் மூலமாக வந்து அவங்க நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. ஆண்களுக்கு பெண் குழந்தைகளை பிடிக்கும், பெண்களுக்கு ஆண் குழந்தைகளை அதிகமாக பிடிக்கும். ஏன்னா பெண்களுக்கு எப்பயுமே இந்த சந்திரன் வந்து எப்பயுமே ஒரு பாதுகாப்பான உணர்வை விரும்பக்கூடியவர். நமக்கு ஒன்று பிறந்த காலத்தில் சகோதரன் உதவுவார், பெற்றோர்கள் நம்மளுடைய அப்பா உதவுவார், நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும் அப்படிங்கிற உணர்வோடு அந்த பெண்கள் இருக்கக்கூடிய தன்மைகள். திருமணம் ஆன பிறகு அந்த தாயாருக்கு வந்து தன்னுடைய மகன் உதவியாக இருப்பார் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு இருக்கக்கூடிய கிரகம் சந்திரன். அதனால தான் மனசுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது போல் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய வீடுகள் சந்திரனிலிருந்து எண்ணும்போது 4ஆம் வீடு, அதாவது 3ஆம் வீடு ரிஷபமாகவும், சிம்மத்திலிருந்து எண்ணும்போது உங்களுக்கு 3ஆம் வீடு சுக்கிரனுடைய வீடாகவும் இருக்கிறது. இது வந்து என்னன்னா நம்மளுடைய ஆசைகள், அந்த சூழ்நிலைகளை சந்தோஷமாக அனுபவிக்கக்கூடிய செல்வ நிலைகளை குறிக்கக்கூடிய வீடாகும். பாருங்க அது எப்படி அவன் வருஷப்படுத்தியிருக்கிறாங்க பாருங்க. அடுத்து போது பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய வீடுகள் கடகத்திலிருந்து 4ஆம் வீடு மேசம், சிம்மத்திலிருந்து 4ஆம் வீடு விருச்சிகம். இந்த 2 வீடுகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்வம், நம்மளுடைய சொத்து சுகம் அனைத்தும் வாகனங்கள் எல்லாமே அந்த அசையக்கூடிய அது இல்லாமல் அசையாத பொருட்கள் எல்லாமே, அசையாத சொத்துக்கள் எல்லாமே இந்த 4ஆம் வீட்டில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனால தான் அந்த செவ்வாயினுடைய காரத்துவ அடிப்படையில் இந்த அடிப்படையில் வைத்திருக்கிறார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 5ஆம் வீடு, அதாவது கடகத்திலிருந்து 5ஆம் வீடு மீனமும், சிம்மத்திலிருந்து 5ஆம் வீடு தனுசும். இது வந்து நம்மளுடைய அறிவை போதிக்கக்கூடிய குருநாதர், குரு காரகத்துவமாக வைத்து 2 வீடுகளுக்கும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது.
நம்ம வாழ்வில் பெறக்கூடிய நலன்கள் அனைத்தையுமே நம்மளுடைய குருநாதரை சாரும் அப்படிங்கிறதுக்காக அந்த குரு பகவான் அங்கே நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சந்திரனிலிருந்து 6ஆம் வீடு கும்பமும், சிம்மத்திலிருந்து 6ஆம் வீடு மகரமும் கொடுக்கப்பட்டுள்ளது. சனி தொழிலாளி. ஏன்னா நம்ம பெரிய பெரிய வீடுகளெலாம் அவங்களுக்கு ஒரு நேரடியான தொடர்பு இருப்பதற்கு வாய்ப்பு குறைவு. அவங்க மறைமுகமாக இருக்கக்கூடிய நபர்கள், சேவை செய்யக்கூடிய நபர்கள் அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சனி தொழிலாளியாக கொடுக்கப்பட்டுள்ளது. இதுதாங்க ராசி அமைத்த விதத்தினுடைய தாத்பரியம். இதன் அடிப்படையில் ஒவ்வொரு கிரக இயக்கத்தையும் நாம் கவனிக்க வேண்டும். அந்த வரிசை அடிப்படையில் சூரியனுடைய மகன் சனியாகவும், சனியும் சூரியனும் குண இயல்புகளுக்கேற்ப அந்த பகைமை உள்ளது. சூரியன் சீக்கிரகதி, யோசிக்காத தன்மையை உருவாக்கக்கூடிய நபர். அரசன் என்பதால் அவர் கீழே உள்ள நபர்களை அதிகாரத்துடன் வேலை வாங்கக்கூடிய நபராகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதனால் நீங்கள் இந்த பெண்களுடைய ஜாதகத்திலேயோ ஆண்களுடைய ஜாதகத்திலேயோ 7ஆம் வீட்டில் சூரியன் இருந்தால் அந்த துணைவர் அவருக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும். அப்போ தான் அவருடைய இல்வாழ்க்கை நலமாக இருக்கும். இல்லை அப்படின்னா நீ என்ன சொல்கிறது நான் என்ன சொல்கிறதுங்கிற ஒரு பிரச்சனை உருவாகிவிடும். இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா அரசியலில் மெயினாக சூரியனும் செவ்வாயும் அரசியலில் ஒரு முக்கியமான கிரகங்கள். ராகு சேரும்போது அரசியல் பெரிய ஈடுபாடு இருக்கும். இந்த செவ்வாயினுடைய தன்மை பார்த்திங்கன்னா நாம் சமூகத்தில் போலீஸ்காரர்கள், சீருடை பணியாளர்கள், அடுத்ததாக பார்த்தோமானால் அவர்கள் இந்த குற்றவாளிகள், அதாவது நாம் இது போன்ற நபர்கள் யோசிக்காமல் செயல்படக்கூடிய தன்மைகளை உருவாக்கக்கூடியவர்கள். அவர்கள் பிரச்சனைகளை, கொலை குற்றவாளிகள், அந்த ரவுடி, இதெல்லாம் செவ்வாயினுடைய காரகத்துவம் உருவக்கூடியது. அதனால தான் நாம் இந்த திருமண வாழ்வில் பார்க்கும்போது இந்த கிரகங்களுடைய சேர்க்கைகள் இருக்கக்கூடாது, முரண்பாடுகள் ஏற்படுத்தும் அப்படிங்கிற அந்த குண இயல்புகளுக்கு ஏற்பதான் நிர்ணயம் பண்ணப்பட்டுள்ளது. நீங்கள் இந்த சந்திரன் புதன் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இந்த சந்திரன் புதன் புதன் சந்திரனுடைய மகன் தான். ஆனால் என்னன்னா தாரகைக்கு, குருவோட மனைவிக்கு, குருநாதருடைய மனைவிக்கு பிறந்ததுனால அப்பே ஒழுக்கமானவை இல்லை, அப்பே சரியில்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுனால இந்த கிரக இணைவு பாதிக்கப்படுது. இப்படி ஒவ்வொரு குண இயல்பு அடிப்படையில் தான் அந்த உறவு பகையை நிர்ணயம் செய்துள்ளார்கள். என்னுடைய கட்டுரை இணையதளத்தில் நீங்கள் படிக்கலாம். இந்த கிரகங்களில் உறவு முறைகள் என்ற தலைப்பில் நான் இணையதளத்தில் போட்டிருக்கேன். அவங்களுடைய எதற்காக இவர்கள் பகைவர்கள், குண இயல்பு அடிப்படையில் அதுக்கான விளக்கங்களோடு நான் எழுதியிருக்கிறேன். அது நீங்கள் வாய்ப்பு இருக்கும்போது நீங்கள் படிச்சுக்கலாம். இது மாதிரி நிறையா விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும். ஆகையால் இந்த மகரிஷி ஜோதிட அறிவகத்தின் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த சிற்றுரையை இப்போது நான் முடித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் சூரிய ஜெயவேல். நான் திருச்சி மாவட்டம் வையம்பட்டி என்னுடைய ஊர். நான் தற்போது திருப்பூரில் வசிக்கிறேன். என்னுடைய ஃபோன் நம்பர் 96 20 96 00 607 603. இது என்னுடைய நம்பர். நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் ஏதாவது உங்களுக்கு ஜோதிட தொடர்புடைய ஆலோசனைகள் தேவைப்படும் என்றால் அழைக்கலாம். தேவைப்படும் போது உங்களுக்கு அதற்கான விளக்கங்களை தர தயாராக உள்ளேன். என்னுடைய குருநாதருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களின் பேருரையை பாராற்றி மகரிஷி